ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு செம்பருத்தி டீ பார்க்கலாம். எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருக்குங்க. ஆனால் டெய்லி நிறையாலாம் பூக்காது. டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பூ பூக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் செம்பருத்தி செடியிலேருந்து இன்றைக்கி ஒரு செம்பருத்தி டீ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 3 பூ பூத்திருந்ததுங்க. நான் வந்துட்டு அந்த 3யுமே பறிச்சிட்டேன். கரெக்டாக 3 பூ தான் பூத்திருந்தது. அந்த 3யுமே பறிச்சிட்டேன். செம்பருத்தி டீக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அந்த கிண்ணத்தில் வந்துட்டு 1½ டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. 1½ டம்ளர் தண்ணிக்கு வந்துட்டு நம்ம வந்து 3 பூ தாராளமாக சேர்க்கலாம். பூ வந்து நல்லா காம்பை எடுத்துட்டு நான் கழுவி வச்சுருக்கேன். இந்த பூ வந்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. ஸ்பீடெல்லாம் வைக்க வேண்டாங்க. சிம்மிலே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃபில்டர் ஆயிரும் தண்ணி தனியாக. ஸோ பூ வந்து இப்படி இந்த நிலமையில தான் இருக்கும். ஸோ பூவை நம்ம எடுத்துட்டு தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான ஹைபிஸ்கஸோட ஜூஸுங்க இது. இது வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேர் க்ரோத்துலேருந்து இம்யூனிட்டி பவர்லேருந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன்லேருந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டம்ளரில் வந்துட்டு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு இந்த ஜூஸை இந்த செம்பருத்தி இதை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கலாம். இந்த டீ வந்து ரொம்ப பெனிஃபிட்டு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.